விசுவாசம்ன்றது ஒரு விவசாயி கையில கொடுக்கப்பட்ட ஒரு விதைக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த விதைக்கிறது ஒரு பிரின்சிபல் இருக்குது. என்னன்னு சொன்னா, என்ன விதையை நீங்க விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு விளைச்சலா வரும். உங்களை சில பேர் குழி வெட்டி உள்ள புதைச்சாங்க. ஆண்டவர் ஏன் அவங்களெல்லாம் மிதிக்க விட்டார்னா, உங்களை மிதிச்சு உள்ள தள்ளாதான் எவ்வளவு உள்ள போறோமோ அவ்வளோ மேல நம்ம வர போறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு ஏன் விதைக்கிறாங்க? ஏன்னா இந்த விதைக்கு நீர் பாய்ச்சறதுக்கு யாருமே இல்ல, எனக்கு யாரும் இல்ல, எனக்கு நீங்கப்பட்டுதாப்பா. அப்படி அழுது கண்ணீர் விடும்போது அந்த விதைக்கு நம்முடைய கண்ணீரே தண்ணீராக மாறுகிறது. ஏன்னா சாதாரண தண்ணீரை விட நீங்களும் நானும் விடுகிற கண்ணீருக்கு பவர் அதிகமாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு தனிமையில உட்கார்ந்து கொண்டு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று கண்ணீர் வடிக்கிறாயோ, ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாய், நீ இன்னைக்கு தனியா கண்ணீர் வடிக்கிற, உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி நீ கண்ணீர் வடிக்கிற. ஆனா உன் கண்ணீரை உன் விதைய நினைக்கிற தண்ணீரா நான் மாத்தி கண்ணீரோடு விதைக்கிற நீ சீக்கிரமா ஆனந்த கண்ணீர் வடித்து கம்பீரமாய் அறுவடை செய்யும்படி உன் கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக நான் மாற்ற பண்ண போகிறேன். என் ஆண்டவர் எப்படி தெரியுமா பாப்பாரு? இந்த கண்ணீரை அவர் சும்மா கீழே விட மாட்டாரம்மா. உன் கண்ணீரை ஆண்டவர் தன் துருத்தியில பிடிப்பாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? இந்த கண்ணீரை நீ தொடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்ணீரை தான் கையில பிடிப்பாரு. தான் கையில பிடிச்சு சொல்லுவாரு, இந்த கண்ணீருக்கெல்லாம் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். நம்முடைய கண்ணீர் வீணா போகாது. நம்ம விடுற கண்ணீரை இன்னைக்கு உலகம் ஆத்மமா பார்த்து நம்மளை வேதனைப்படுத்தி சிரிக்கலாம், நம்மளை கேவலப்படுத்தலாம். நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு கண்ணீர் விடுறவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கிறாங்க, ஏதோ இவங்களுக்கு போதாத காலம் ஆண்டவர் உங்களை தண்டிக்கிறாரு நினைச்சு உலகம் கை கொட்டிக்கிட்டு இருக்குது. உலகம் நினைக்குது இவங்க இதை அனுபவிக்கணும், இது இவங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி நல்லா வேணும்னு உலகம் சொல்லுது. ஆனா என் ஆண்டவர் எப்படி தெரியுமா? நம்ம விடுற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் துருத்தியில் அப்படியே பிடிச்சு வச்சிருப்பார். அது எல்லாத்தையும் பிடிச்சு வைப்பாரு, சேர்த்துக்கிட்டே இருப்பார், சேர்த்துக்கிட்டே இருப்பார், சேர்த்துக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு நம்ம விடுற கண்ணீரெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வரும், இந்த கண்ணீருக்கெல்லாம் ஆண்டவர் பலன் கொடுக்கும்படி இந்த கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் மாத்தி, இந்த கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் ஆனந்த களிப்பா மாத்தி, யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் வெட்கப்படுத்தாங்களோ, யாரெல்லாம் நம்ம மேல குப்பையும் தூசியும் அசிங்கத்தையும் தூக்கி போட்டு செத்து போன்னு சொன்னாங்களோ, உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தர் நம்மளை வாழ வைப்பாரு. கர்த்தர் நம்மளுக்கு ஆளுகையை தருவாரு. இன்னைக்கு நம்ம ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவாரு. உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் கவலைப்படல. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் உண்மை உள்ளவன். விதைச்சவரு, என்ன உள்ள தள்ளினவரு, என்ன ஆழமா புதைச்சவரு, என் மேல உரத்தை போட்டவரு, என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே தள்ளினாரோ அவ்வளோக்கு அவர் மேல எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் என்னை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல, அவர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தர்.